ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்கமிங் இந்தியன் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்கிற அனிமி மூவிஸ்லாம் என்னென்னங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிற மூவி வந்து கைஜு நம்பர் 8. உங்களை நிறைய பேர் கைஜு நம்பர் 8 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கிரன்ச்சி ரோலில் கைஜு நம்பர் 8 தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கைஜு நம்பர் 8க்குமே ஒரு மூவி வர போகுது. அந்த மூவி நேம் என்னென்னா கைஜு நம்பர் 8 மிஷன் ராக்கூன். ஸோ இந்த மூவியோட பிளாட் என்னென்னா பெரிய பிளாட்லாம் இல்லை, சீசன் 1 ரீகாப் அப்படியே அதில் வர ஒரு சில சீன்ஸ் எடுத்து போட்டு தான் அந்த மூவியை பண்ணிருக்காங்க. இதுக்கெலாம் அதுக்கடா மூவி, இதுக்கு அவங்க மூவியை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு கேட்குறது புரியுது. ஸோ இது நம்ம அவங்ககிட்ட தான் கேட்கணும், எதுக்கு இப்படி எடுத்தீங்கன்ட்டு. ஸோ இந்த மூவி கூட நம்ம அப்கமிங் ஏப்ரல் 11 தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது தியேட்டர்ஸில். தமிழ் டப்பிங்கில் இந்த மூவி ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் டப்பிங்லாம் இல்லை, ஒன்லி இங்கிலீஷ் அப்புறம் ஜாப்பனீஸில் மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. தமிழ் டப்பிங் அப்கமிங் வருமானு கேட்டிங்கனாலும் வாய்ப்பு இல்லை. ஸோ உங்களை யாராச்சும் பார்க்கணுன்னா ஏப்ரல் 11 தியேட்டர்ஸில் ஜாப்பனீஸ் அப்புறம் இங்கிலீஷ் ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்த்துக்கோங்க. நாம் அடுத்து பார்க்க போகிற மூவி வந்து நம்ம சின்சானோட மூவி. என்னது சின்சான் மூவி தியேட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ரிலீஸ் ஆகுது. அது ஒரு மூவி இல்லை, 2 மூவி ரிலீஸ் ஆகுது. இன்னொரு மூவி என்னென்னு அடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த மூவியோட நேம் என்னென்னா சின்சான் அவர் டைனோசர் டைரி. இந்த மூவி 2023 தான் ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆச்சுது. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து அப்கமிங் May 9 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த மூவி எல்லா ஸ்க்ரீன்லேயுமே ரிலீஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை, மொத்தமே PVR அப்புறம் ஐமேக்ஸ் இந்த 2 ஸ்க்ரீனில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. நார்மல் ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான், மேக்ஸிமம் ஆகாது. PVR அப்புறம் ஐமேக்ஸில் தான் ரிலீஸ் ஆகுது. உங்களை யாருக்காச்சும் இதை பார்க்கணுன்னா PVR அப்புறம் ஐமேக்ஸில் போய் பார்த்துக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற மூவி என்னென்னா சின்சான் ஸ்பைசி காசுகாபே டான்சர். ஸோ நான் அந்த பேரை கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில, இதுக்கு கொஞ்சம் பெரிய பேர், நான் அதை கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். ஸோ இந்த மூவிக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ இந்த மூவி வந்து நம்ம இந்தியாவை பேஸ் பண்ண மூவி. ஆமாங்க, நம்ம தலைவன் சின்சான் வந்து இந்தியாவுக்குலாம் வருவான். இந்தியானா சவுத் இந்தியா இல்லை, நார்த் இந்தியா. நமஸ்தேங்கிற டைலாக்லாம் விடுவான். பிறகு இந்த இது சப்பாத்தியை பற்றி சப்பாத்திக்குன்னு தனியாக ஒரு பாட்டே பிடிப்பான். ஸோ இந்த மூவி வந்து ஜப்பானில் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தான் இந்தியாவிலேயுமே ரிலீஸ் ஆகுது. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம், ஜப்பானில் ரிலீஸ் பண்ண அன்றைக்கே இந்தியாவிலே ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது. ஸோ வந்து மல்டி டப்பிங்கோட தான் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்ட்டு இந்த 3 லாங்குவேஜ்லேருந்து தான் ரிலீஸ் ஆக போகுது. இது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா அப்கமிங் அக்டோபர் மந்த் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்னும் ரிலீஸ் டேட் சொல்லலை, மந்த் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அக்டோபர் மந்த் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும். ஸோ PVR அப்புறம் ஐமேக்ஸில் மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ டப்பிங் வந்துமே நம்ம சோனியை டீம் தான் பண்ணிருக்காங்க. சோனியோட டப்பிங் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த 2 சின்சான் மூவியும் பார்க்கறதுக்கு காத்துட்ருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற மூவி என்னென்னா நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டீமன் ஸ்லேயர் மூவி தான். எப்போடா டீமன் ஸ்லேயர் வரான்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இன்ஃபினிட்டி கேஸ்ட் எல்லாருக்கும் வந்து சீரீஸாக ரிலீஸ் பண்ணாமல் மூவிஸாக ரிலீஸ் பண்ணுறோம், அதுவும் 3 மூவிஸாக ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா அப்கமிங் செப்டம்பர் 12 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தமிழ்லலாம் கிடையாது, ஒன்லி ஜாப்பனீஸ் அப்புறம் இங்கிலீஷில் மட்டும்தான். ஸோ ஹிந்தி டப் மட்டும் பண்ணுறாங்க. தமிழ் டப்பிங் வருமானு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா. ஸோ உங்களில் எத்தனை பேர் டீமன் ஸ்லேயர் மூவியை தியேட்டரில் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மேட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை காய்ஸ்.